ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். கன்ஃபார்மாக இது உங்களோட லைஃப்லேயே நடந்திருக்கு. நானும் அனுபவிச்ச உண்டு. வாழ்க்கையில் நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் நீ சரியாக கஷ்டப்படணும். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பொண்ணு தான். ஏனெண்டா எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தான் அவனை நல்லவனாக ஆக்குறதும் கெட்டவனாக ஆக்குறதும் அந்த பொண்ணோட கையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு வாழ்க்கையில் கிடைச்சா அந்த பொண்ணு நான் யோசித்து தனக்காண்டி ஒருத்தன் இருக்கான், தன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறான்னு சொல்லி நமக்காக இருக்கணும். நம்மளை விட்டுட்டு போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. நம்மளை விட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி நம்மளை கவலைப்பட வச்சு அப்படி எந்த பொண்ணுமே தயவு செய்து பண்ணாதீங்க. முதலாவது நான் சொல்கிறது இந்த வீடியோ பொண்ணுங்களுக்கு தான் நான் சொல்கிற முதலாவது விஷயம். அடுத்தது, வெளிநாட்டுக்காரன்ற பேரில் யாரையும் நம்பாதீங்க. உங்களோட சொந்த பந்தமாக இருந்தாலும் நம்பாதீங்க தயவு செய்து. ஏண்டா ஒரு பாய்ஸை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கார் வந்தால் போனால் கொண்டு அதெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. நான் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் உண்மையாக ஒருத்தன் லவ் பண்ணியிருந்தாலும் வெளிநாட்டிலேருந்து யாராச்சும் வந்தாலோ உதவி செய்தாலோ கொண்டாலோ கதைச்சாலோ அது அவங்க ஒரு நோக்கம் இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் தங்களுக்கு ஒரு தேவை இல்லாமல் அவங்களோட பழக மாட்டாங்க, அவங்களோட கதைக்கவும் மாட்டாங்க. அது உங்களுக்கு புரியுது இல்லை. அது ஏன்னு தான் எனக்கு தெரியாமல் கிடக்கு. ஆனால் வெளிநாட்டுக்காரரை நம்பி உங்களை நம்பி இருந்த ஒருத்தனை, அதாவது சொல்லுவாங்க எல்லோரும், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக, தயவு செய்து எந்த பொம்பளை பிள்ளையும் உங்களை நம்பி ஒரு ஆம்பளை இருக்கிறான்டா, உங்களுக்கு எல்லாமே செய்வான்னு எல்லாம் வச்சு பார்த்துப்பான்டா, எந்த காரணத்தை கொண்டும் அவனை கைவிட்டுறாங்க. சொந்தக்காரன் நம்பி அவனை கைவிட வேண்டாம். அவன் நல்லா வச்சு பார்த்துப்பான். சொந்தக்கார் இப்போ உங்களுக்கு உதவி செய்யணுமானா நாளைக்கு ஒரு நோக்கத்துக்காக உங்களை கைவிட்டுவிடும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கிறேன். லவ்வர் அண்ட் உண்டாகி ஸ்டார்ட்டில் ஃப்ரெண்டாகி லவ்வராகி வெட்டிங் போய் கடைசியில் இப்போ ஃப்ரெண்ட் என்ற நிலைமைக்கு வந்து நிற்கிறேன் நானும். அதுக்கு நான் ஃப்ரெண்ட் ஆகுன்ற அளவுக்கு. அதே மாதிரி லவ் பண்ணுற பொம்பளை பிள்ளைய ஃப்ரெண்டாக பார்க்குறத போல கஷ்டம்ன்ட்டு என்ன மாதிரி ஆம்பளைக்கு நிறைய தெரியும். ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் அதெல்லாம் சின்ன ஒரு விஷயமா தெரியுது. அது ஏன்னு எனக்கு சத்தியமாக விளங்குது இல்லை. என்ன காரணம் ஒன்றும் புரியுது இல்லை. அவ்வளோ வேலையாக இருக்குது எங்களுக்கு. நைட்டில் தூக்கம் வருது இல்லை, என்ன செய்ய. அதே நெப்பாக இருக்குது. எங்களை ஈஸியாக ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்படி எப்படி தான் அவளைக்கு இது முடியுதோ தெரியல. லவ் பண்ணுற பையனை ஒரு ஃப்ரெண்டாக பார்த்து பிறகு பின்னாடியே பார்ப்போம் கொள்ளுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஈஸியாக கலட்டி சம்மந்தமே இல்லாமல் கலட்டி விட்டுரு போகிற அளவே பொண்ணுங்கள். இப்போதே பொண்ணுங்களுக்கு தேவை நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும், உயர்ந்த வேலை செய்யணும், நல்லா சொத்து பத்து வீடு கார் எல்லாம் இருக்கணும். அதை விட முக்கியமாக மயிர் இருக்கணும், மண்டையில் மயிர் இருக்கணும். அதை தான் முக்கியமாக பார்க்கணும். மற்றது 30 வயதுக்குள்ளே எந்த ஒரு ஆம்பளையாலே முளைச்சி அப்படி எல்லாமே பண்ண முடியாது. இவ்வளோ சொல்கிற கண்டிஷனுக்கு காய்ச்சிட்டே தலையில் தான் போட்டுன்னு போகணும். அப்படியா நிலைமையாக கிடக்கு. நாடு போகிற போக்கில் நிறைக்கு உளுந்து வடை கேட்குதுன்ற மாதிரி நம்ம வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது. இதுக்கு இல்லை நம்ம இன்னைக்கு இருப்போமா நாளைக்கு இருப்போம்லாம் தெரியாது. இருக்கிற வரைக்கும் நமக்கு பிடிச்ச அம்மாவை லவ்வரை அப்படி எல்லாம் சந்தோஷமாக ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும்னு நான் நினச்சா நமக்கு மேலால் விதி ஒன்று நினைக்குது. என்ன செய்ய. தயவு செய்து கெஞ்சி கேட்குறேன். எந்த வீடியோ பார்க்குற பொம்பளை பிள்ளைகளும் சரி ஆம்பளை பிள்ளைகளும் சரி, உங்களை நம்பி இருக்கிறவை ஏமாத்தாதீங்க. வெளிநாட்டுக்கார அவைவியன்னு சொல்லி அவையிட்ட கதையில் கேட்டு உங்களை நம்பி இருக்கிறோம், வெளிநாடு கூப்பிட்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிவினோம். அப்படி போனாலும் கூட வெளிநாடு போனாலும் போவாட்டிக்கும் அவனை கைவிட்டுறாங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு அவன் துணை அனுப்பான். ஆனால் நாளைக்கு உண்மையாக இருந்தவனை நீங்கள் கைவிடுவீங்களா இருந்தால் நாளைக்கு வெளியில் போயிட்டு நீங்கள் சரியாக கவலைப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. அந்த நேரம் நீங்கள் அவன் வேணுமென்னு கிடைச்சாலும் அவன் உயிரோடு இருக்கிறானே இல்லையோ உங்களுக்கு கிடைக்கிறதுன்றது இனி இல்லையோன்னு சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அவன் இனி இல்லையாண்டு அவன் படுற வேலையும் வேதனையும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் விளங்குது இல்லை. ஒரு நாள் விளங்கும். அந்த நாள் நீங்கள் மறக்க முடியாத வெளியே சந்திப்பீங்கள். அவன் பட்டதை விட டபுள் மடங்கு வெளியே அனுபவிப்பீங்கள். இது நான் இந்த வாழ்க்கையில் பட்ட முதல் அனுபவம். என்னை எல்லோரும் பேக்கடிப்பட்டு போயினோம். எனக்கு போகிற பிரச்சனை இல்லை, என்னென்றாலும் செய்து போட்டு போகுங்க, பிரச்சனை இல்லை. நான் உண்மையாக ஒரு ஆள் மேலே அனுப்பி வச்சுட்டேன். அதுவும் இப்போ ஃப்ரெண்டு அது இதுன்னெலாம் சொல்லிக்கிட்டு வெளிநாடு போகணும்னு அது வெளிநாடு போயிடாத அவன் பிரச்சனை விருப்பம் அது நான் தலைகிடையில. ஆனால் என்னையே ஏமாற்றணும்னு நினச்சி ஏமாற்றி போட்டு போனான். நான் ஒருத்தருக்கும் இது வரைக்கும் துறவஞ்சியலை. ஏமாற்றி போட்டு போகணும்னு நினச்சி போய வேண்டாம், போங்க, பிரச்சனை இல்லை. போனால் சரியாக கவலைப்படியல் ஒரு நாள் என்னையை பற்றி யோசிப்புங்களே. இது இந்த நிலைமையில் இருக்கிற நிறைய ஆம்பளைகளுக்கும் இதே வாழ்க்கை தான் இப்படியாக தான் போய் கண்டிக்குது. செருப்பை சாணியில் முக்கியில் அடித்த குறையாக தான் போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இந்த கடவுளும் ஏன் தான் இருக்கிறானோ இல்லையோன்றே தெரியாது. நம்மளோட வாழ்க்கையை எப்படி போட்டு வரத்தெடுக்கிறான்.